Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி எக் கறி மசாலா பவுடர் யூஸ் பண்ணி செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா ஒரு எக் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரியே ஆச்சி மசாலா யூஸ் பண்ணி செஞ்ச பல ரெசிபீஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. முதல்ல கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. இதுல 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லனா பொடிசா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவியாக கிடைக்கும். வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்க்காம இந்த மாதிரி பொடிசாவோ இல்லை நீளமாவோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஆச்சி எக் கறி மசாலா பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த ஸ்பூன் அளவில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மசாலா பவுடர் வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட அப்போதைக்கு சோம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த கிரேவியில் சேர்க்குறதுக்காக ஒரு 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ இதை லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒவ்வொரு முட்டையிலையும் இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு 4 அல்லது 5 இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்துட்டு உள்ளே போய் நமக்கு எக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஆச்சி எக் கறி மசாலா யூஸ் பண்ணி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. முட்டையை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். இந்த எக் கறி வந்துட்டு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதையே நல்லா திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்க விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு முட்டையை பாதியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து கடைசியாக இறக்கும்போது மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி வந்து மிளகுத்தூள் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான எக் கறி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே இந்த எக் கறியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.